நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு துரை கருணா. திரு பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திரை உலகுக்குமே ஒரு பேரிழப்பு. ஸோ அவர் நிறைய தருணங்களில் நிறைய விஷயங்கள் அவருடைய திரை உலக பயணம் இது எல்லாத்தையுமே அவர் பகிர்ந்துக்கும் போது முக்கியமாக அவர் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம், அவர் திரையில் ரொம்ப அண்ணாந்து வியந்து பார்த்த ஒரு மனுஷன் தன்னுடைய திரை உலக வாரிசு அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது அது எப்படி ஒரு சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தந்தி தொலைக்காட்சியில் கூட அவர் நிறைய இடங்களில் அவர் பகிர்ந்ததை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலை அப்போ எப்படி இருந்தது? எந்த தருணத்தில் இது போன்ற ஒரு அறிவிப்பை திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்? நீங்கள் அப்போ உடன் இருந்திருப்பீங்க, அந்த நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கோங்க. 1982 ஜனவரி 7 அவருடைய பிறந்த நாளுக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் தலைவர் முஸ்ரிபுத்தனோட நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் போய் அவர் நங்கம்பாக்கத்தில் அவருடைய இல்லத்தில் சந்திச்சு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த தொடக்கம் முதலே திரு இயக்குனர் திலகம் பாக்யராஜோட எனக்கு நெருங்கிய நட்பு இருந்தது. 1983 ரசிகர் மன்றம் ஒண்ணு தொடங்குன்னு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முஸ்ரிபுத்தன் ஆலோசனை தெரிவித்தார். அப்ப திரு பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய உதவியாளர்களை பழனிசாமி, முருகை, சஞ்சீவ் என்று அனுப்பி இந்த மன்றத்தை எப்படி தொடங்குவது, நான் மன்றத்தின் நிர்வாகியா இருந்ததுனால அதற்கு ஆலோசனைகள் தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அந்த மன்றம் தொடங்கி அது ஓரளவுக்கு சரியான திசைவெளியில் போற போது எந்த மாதிரி புரட்சி தலைவர் மக்களை ஈர்த்தார் அப்படிங்கிற விஷயத்த அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் திரு முஸ்லிபுத்தன் அவர்கள் திரு பாக்யராஜ் அவர்கள் சொல்லிய போது தலைவர் மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு, ஈடுபாடு அவருக்கு இருந்தது. அதனுடைய நீட்சியாக தான் 1984 ஜனவரி 17 எம்ஜிஆர் பிறந்த நாளை அதுவரையிலும் அவரோ மற்ற யாருமே கொண்டாடல. ஆனால் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் மன்ற முரசு என்று அந்த மன்றத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட நாளிதழ் வெளியீட்டு விழாவை தலைவர் பிறந்தநாள் விழாவாக கொண்டாடினோம். அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக அந்த விழாவில் தான் மன்ற முரசு நாளிதழை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியிட இயக்குனர் திலகம் பாக்யராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அந்த விழாவில் பேசுற போது புரட்சி தலைவர் சொல்லுகிறார், மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய குடும்ப பாங்கான திரைப்படங்களை எடுப்பதில் என்னுடைய அவருடைய திரும்ப திரு துரை கருணா அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். அதான் மக்களுக்கு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி கொள்ளக்கூடிய நிறைய படைப்புகளை திரு பாக்யராஜ் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அவரை பற்றி பேசக்கூடிய சக இயக்குனர்கள், அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய படைப்புகளுக்கெல்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹீரோ அப்படின்னா நல்ல சண்டை போடுவார், பலசாலியாக இருப்பார், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாத்தையும் உடச்சி இவர் நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதையே திரையில் காமிச்சார் அப்படிங்கிறதையும் பகிர்ந்ததை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து திரு துரை கருணா இணைகிறாருடன் பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க திரு துரை கருணா. அதுதான் 1989 பாக்யராஜ் ரசிகர் மன்றம் தொடங்குவதற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் உதவி செய்தது. அந்த சட்டத்திட்ட விதிகள், மன்றத்தை அமைப்பது மாவட்ட ரீதியாக, நகர ஒன்றிய ரீதியாக எப்படி அமைப்பது என்கிற அந்த கருத்துக்களை மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவருடைய உதவியாளர்களுக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக அதனுடைய மன்ற நிர்வாகி என்ற முறையில நான் தான் அவர்களோடு நெருக்கமாக இருந்து இதை பகிர்ந்துக்கிட்டோம். குறிப்பாக அவர் கலையுலக வாரிசு என்று அறிவித்தது 1984 ஜனவரி 17 எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக மன்ற முரசு என்கிற நாளிதழை கொண்டு வந்தோம். இந்த நாளிதழை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியிட இயக்குனர் திலகம் பாக்யராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அந்த விழாவில் பேசுகின்ற பொழுதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் திலகம் பாக்யராஜ் அவர்கள் குடும்ப பாங்கான படங்களை எடுத்து வருகிறார். மக்களுக்கு தேவையான வாழ்வியல் கருத்துக்களை, குடும்பங்களில் உள்ள சிக்கலை தீர்ப்பதற்கு, குடும்ப பிரச்சனைகளை கையாளுவது எப்படி என்பது பகுதியான கருத்துக்களை எல்லாம் மக்கள் மனதில் ஆழமாக பதியக்கூடிய நல்ல பல சிறந்த படங்களை எடுப்பதால் என்னுடைய பாணியிலேயே அவருடைய படங்கள் அமைந்திருக்கிறது என்பதால் என்னுடைய கலையுலக வாரிசாக இந்த மேடையில் அறிவிக்கிறேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தார்கள். அது முதலே புரட்சி தலைவருடைய ரசிகர்கள், பக்தர்கள் திரு பாக்யராஜ் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார்கள். திரு பாக்யராஜ் அவர்களும் புரட்சி தலைவர் மீது மிகுந்த ஈடுபாடும் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். அவருடைய பிறந்தநாள் விழாக்கள், அவருடைய துணைவியாருடைய பிறந்தநாள் விழாக்கள், குழந்தைகளுடைய பிறந்தநாள் விழாக்கள் எல்லா நேரமும் ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலிலும் அம்மாவியன் ஜானகியம்மார் காலிலும் விழுந்து ஆசி வாங்குவார்கள். புரட்சித் தலைவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு இவர்கள் சென்று அங்கே அவர்களுடைய ஆட்சி பெறுவது வழக்கம். அதனுடைய நீட்சியாகத்தான் அவர் இந்த கலையுலக வாரிசு என்று அறிவித்ததற்கு பிறகு இருந்தார். ஆனால் அரசியலில் அப்போது மிகுந்த ஈடுபாடு திரு பாக்யராஜ் அவர்களுக்கு இல்லை. திரை உலகத்தின் மட்டுமே மிக தீவிரமாக கவனம் செலுத்தியதால் அரசியல் ஈடுபாடற்று இருந்தார். 1984 புரட்சித் தலைவர் அமெரிக்காவில் சிகிச்சை போய் அந்த டிசம்பர் மாதம் வருகிற தேர்தலில் திரு பாக்யராஜ் அவர்களை பிரச்சாரம் செய்வதற்காக திரு ராம வீரப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சந்தித்த போது திமுகவினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, அமெரிக்காவிலே ஐஸ் பெட்டியில வைத்திருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். எனவே நான் அமெரிக்கா சென்று அவரை சந்தித்து ஆட்சி பெற்றுவிட்டு வந்துதான் பிரச்சாரம் செய்வேன் என்று தன்னுடைய சொந்த செலவிலேயே அவருடைய உதவியாளர்களும் அமெரிக்கா சென்று அங்கே அப்போலோ அங்கே புரூக்லின் டவுன்ஸ்டேட் மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து அவருடைய ஆட்சியுடன் அவர் கூட புரட்சித் தலைவர் ஆலோசனை தெரிவித்ததாக சொன்னார். இதனால் உனக்கு திரையுலகிலே பாதிப்பு வந்துவிடக் கூடாது, நீ திரை உலகிலே மட்டும் தீவிரமாக கவனம் செலுத்தி என்றால், ஆனால் நீங்கள் இந்த நிலையில் இருக்கிற போது உங்களுக்காக நான் இங்கே பிரச்சாரம் செய்வது என்னுடைய கடமை என்றுதான் அந்த 84 தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். அன்றைக்கு திமுகவினர் திரு பாக்யராஜ் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். டெல்லியில போய் 3 நாள் ரூம் போட்டு தங்கிட்டு அமெரிக்கா போனேன்னு ஒரு பொய் சொல்லுகிறார் என்று அந்த மேடையிலே சொன்னார். என்னுடைய 2 குழந்தைகளின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அமெரிக்க மருத்துவமனையிலே சந்தித்து அவருடைய ஆட்சியோடு தான் நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று மக்களிடம் தெரிவித்து அவர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நம்முடைய பாக்யராஜ் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். கூடுதலாக இன்றைய மதிப்புக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அந்த தேர்தலிலே பிரச்சாரம் செய்தார். இந்த இருவருடைய பிரச்சாரம் என்பது மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்குரிய மகத்தான வெற்றியை தந்தது என்பது வரலாற்று உண்மை தகவல். நன்றி திரு துரைக்கருணா. இந்த நேரத்தில் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் எப்படி நடந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிறத ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.